கைஸ், படம் ஃபுல்லாகவே நம்மளை பயத்திலேயே வச்சிருக்க மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் ஃபில்மை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி ஹாலிவுட் பேய் படங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செம்ம த்ரில்லாக இருக்கும். வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த படத்தோட பேர் தி விகில். இந்த படத்தோட கதைக்குள்ளே போவோம். கடந்த 1000 வருஷமாகவே ஜூஸின மக்கள் விகில் அப்படின்ற ரிச்சுவலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்ப சோமர் அப்படின்றவங்க ஒரு நைட்டு ஃபுல்லாக அதாவது அந்த இறந்த நாள் நைட்டு ஃபுல்லாக பார்த்துக்கணும். அந்த சோமர் இறந்து போனவங்களோட ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைனா இதுக்குன்னே தனியாக காசு கொடுத்து இந்த மாதிரி ஆளு இருப்பாங்களே அவங்கள கூட இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்ணுக்கு தெரியாத தீய சக்திக்கிட்ட இருந்து இறந்து போனவங்களோட உடம்ப அந்த நாள் நைட்டு ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மெசேஜை போட்டு தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் கத்துற சவுண்டு கேட்குது, நிறைய பேர் துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரியும் சவுண்டு கேட்குது. ஆக்சுவலாக ஒரு போர் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டு கேட்டுட்ருக்கு. அங்கே ஒரு லேடி நிற்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் கன்னை வச்சு அவங்கள ஷூட் பண்ணுறக்காக ரெடியாக இருக்கான். இந்த லேடி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு உருவம் வருது, அது சரியாக தெரியாமல் மங்களாக தெரியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்று வச்சுருக்கான்ல அவனுக்கு பக்கத்தில் இன்னொருத்த வந்து இந்த லேடியை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னதுமே ஒரு கன் ஷாட் சவுண்ட் கேட்குது. அந்த இடத்துல தி விகில் அப்படின்னு இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க. இப்போ இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு மீட்டிங்கில் இருக்கான். இந்த மீட்டிங்கில் இருக்க எல்லாருமே ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கம்யூனிட்டியில் இருக்க ஃப்ரீடம் பாதுகாப்பெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னப்பா உனக்கு வேலைலாம் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறப்ப அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லைங்க ஆனால் கூடிய சீக்கிரம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து இந்த கம்யூனிட்டியில் சேர்ந்தே வெறும் 1 வீக் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அது எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு அந்த மீட்டிங்கை கலைச்சிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது ஹீரோ மேலே இருந்து கீழே பார்க்குறான். கீழே ஹீரோக்காக ஒரு நபர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல சாரா அப்படின்ற ஒரு பொண்ணு ஹீரோக்கு இன்ட்ரோ ஆகுது. அந்த பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்பரும் ஷேர் பண்ணிட்டு ஓகே நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்பி வர்றப்ப அந்த இடத்துல இவருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. இவர் கூட வந்து இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நபர்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் யார், எதுக்கு என் ஃப்ரெண்டை பார்க்க வரீங்க, போங்க போங்கன்னு சொன்னால் திரும்ப திரும்ப வந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து இவங்கிட்ட தான் பேச வந்தேன், நான் சொல்ல வந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படி சொல்கிறப்ப அவர் அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவர் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, ஓகே நான் போகிறேன், ஏதாச்சுன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போகிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வர்றாங்க. ஆக்சுவலாக ஹீரோக்கு அந்த நபரை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹீரோ வந்து ஜூஸின மக்களில் ஒருத்தராக இருந்தவர், அதிலிருந்து வெளியே வந்து தான் இப்போ புது கம்யூனிட்டியில் சேர்ந்துருக்காரு. இப்போ அந்த நபர் வந்து ஹீரோ கிட்ட எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அந்த ஜூஸின மக்கள் ஒரு ரிச்சுவலை ஃபாலோ பண்ணி இறந்து போன பணத்தை பார்க்கறக்காக ஒரு சோமரை வேலைக்கு போகிறாங்களே அந்த வேலை செய்யறதுக்காக தான் ஹீரோ வந்து பார்க்க வந்திருக்காரு. நீ இந்த வேலை செய்யறையா அப்படின்னு கூப்பிட்றதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த நபர் ஹீரோ கிட்ட நான் உனக்கு எவ்வளோ வேணால் பணம் தர்றேன், இந்த வேலையை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோ இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாலும் ஹீரோக்கு பண தேவை இருக்கிறது அந்த நபருக்கு நல்லாவே தெரியுது. திரும்ப திரும்ப பணத்தாசை காட்டினதுனால இவனும் இறங்கி வந்துடுறான். கடைசியில் என்ன சொல்கிறான்னா, ஒரு $400 கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே $400 தானே உனக்கு நான் கொடுக்குறேன், நீ எப்படியாவது இந்த வேலையை முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாரு இந்த வேலையை செய்யறத நீ கேவலமாலாம் செய்யாத, இதை வந்து பணத்துக்காக மட்டும் செய்யாத, இது வந்து நம்ம ஜூஸின மக்கள் இந்த சடங்கு பண்ணுறது பெருமையான விஷயம், அதனால பணத்துக்காக பண்ணாமல் இது பெருமையாக பண்ணு அப்படின்னு சொன்னாலும் ஹீரோ வந்து இந்த விஷயத்தை வந்து பணத்துக்காக மட்டும்தான் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் இறந்து போன நபரை பற்றி சொல்கிறாரு. என்னன்னா, அவர் போரில் அவரோட ஃபேமிலியே இழந்ததுக்கப்புறம் இந்த ஊரில் வந்து தனக்குன்னு ஒரு ஃபேமிலி தேடி வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ அவரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, எனக்கு அதெல்லாம் ஓகே, பட் எனக்கு முன்னாடி இருந்த சோமர் ஏன் ஓடி போனா அப்படின்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கே ஏன்னு தெரியல, அவனை நான் ரொம்ப நம்பினேன் ஆனால் துரோகம் பண்ணிட்டு இப்படி ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப திரும்ப ஹீரோ கேட்குறான், எனக்கு அந்த விஷயம் தான் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் ஏன் ஓடணும் அப்படிங்கிறப்ப இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவன் வந்து சரியான பயந்தாங்கோழி, அவன் பயந்து ஓடிட்டான் அப்படிங்கிறப்ப ஹீரோ திரும்ப கேட்குறாரு, எதுக்கு பயந்தா, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு பயந்து அவன் ஓடனா அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கப்புறம் அந்த நபர் சொல்கிறாரு, நீ வந்து 5 மணி நேரம் இந்த பணத்தை பார்த்துக்கணும், பணத்தை பார்த்துட்டுனா உன் வேலை கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்து அந்த இறந்து போன நபரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வீட்டை திறந்து உள்ளே போனால் நடு ஹால்லேயே இறந்து போனவரோட பணத்தை வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு கிழவியும் உட்காந்துருக்குது. அந்த கிழவி வேற யாரும் கிடையாது, இறந்து போனவரோட ஒய்ஃபு தான். அந்த கிழவி ஹீரோவை பார்த்த உடனே, ஓ இவன் தான் வந்து இன்னைக்கு சோமர் வேலைக்கு வந்திருக்கானா, இவனாலலாம் வந்து பார்த்துக்க முடியாது, இவன்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைமில் டமார்னு ஒரு சவுண்டு கேட்குது. அதை கேட்டு ஹீரோ மிரண்டறான். இப்போ அந்த நபர் கிழவி கிட்ட சொல்கிறாரு, என்னன்னா இவன் வந்து நிறையா ரிச்சுவல் இது மாதிரி பண்ணியிருக்கான், இவனை நம்பி இந்த வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கிழவி என்ன சொல்லுதுன்னா,
இல்லை இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான், நீங்கள் யாருமே இங்கே இருக்காதீங்க, எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவி மெதுவாக படியேறி மேலே போகுது. ஹீரோ வந்து இந்த வேலை எப்படியோ செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து பணம் தேவை இருக்குல்ல, அதனால யார் என்ன சொன்னாலும் இந்த வேலையை வந்து நம்ம செய்யணும், நமக்கு வந்து அந்த காசு வேணும் அப்படின்றதுக்காக அந்த வீட்லேயே இருக்காரு. இப்போ 5 மணி நேரம் அந்த பணத்தை பார்த்துக்கணும். ஹீரோ என்ன பண்ணுறான்னா உட்காந்து காதில் இயர்ஃபோன் மாட்டிட்டு பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்க கிட்ட எப்படி சேட் பண்ணுறது, பொண்ணுங்களை எப்படி ஃப்ளர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கப்பவும் மேலே டம்மு டும்முன்னு சவுண்டு கேட்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பணம் அசைகிற மாதிரி இவனுக்கு தெரியுது. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கப்ப இவன் மூஞ்சில் அப்படியே ஒரு ஃப்ளாஷ் வந்து அடிக்குது. அதுக்கப்புறம் ஒரு சிலந்தி அந்த இடத்துல இருக்குது. அந்த சிலந்தியை பார்த்து இவன் பயப்படுறான். அதுக்கப்புறம் இவனே என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா, இப்போ அந்த பணம் வந்து அசைஞ்ச மாதிரி தெரிஞ்சதுக்கு இந்த சிலந்தி தான் காரணம் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்க டைமில் பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது. இவனும் அந்த கிளவியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே கிளவி கிடையாது, வேற ஏதோ உருவம் நிற்குது. இவன் பயத்தில் ஃபோன் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி அங்கே பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டு உட்காரான். இங்கே 5 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை இவன் தாண்டிட்டான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு புக்குள்ளே இறந்து போன நபரோட ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அதை எடுத்து இவன் திருப்பி பார்த்தா அதில் ஒரு டேட் போட்டிருக்கு. ஓகே, இவன் அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப மடித்து உள்ளேயே வச்சுட்டு கண்ணை மூடி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறான். அப்போ இவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோவும் அவன் தம்பியும் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அப்போ யாருன்னே தெரியாத சில பேர் வந்து ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவன் தம்பியை டீஸ் பண்ணுறாங்க. இவன் அதை நினச்சிட்டே முழிக்கிறப்ப இவனோட ஃபோனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோன் எடுக்க போகிறப்ப இவனோட கை இவனோட கண்ட்ரோல்லே இல்லாமல் என்னென்னமோ பண்ணுது. இவனும் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான் இந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு. கரெக்டாக அந்த டைமில் அந்த சாரான்ற பொண்ணு தான் மெசேஜ் பண்ணியிருக்கு. இவன் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஒர்க்கில் இருக்கேன், இப்போதைக்கு என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த பணம் இருக்குல்ல, அது வந்து அசைதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்லேயே மேலே யாரையோ இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சவுண்டு இவனுக்கு கேட்குது. பத்தாததுக்கு அந்த ரூமில் இருக்க லைட்டும் விட்டு விட்டு எரியுது. இந்த சைடு சாரா பொண்ணு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு. இவன் நினைக்கிறான் இப்போ இந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணலாமா இல்லை இந்த லைட்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஒரே தான் சொல்லிடுறான், நான் வந்து உங்ககிட்ட நாளைக்கு பேசுகிறேன், இப்போ எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டை சரி பண்ணலான்னு போகிறப்ப அதே டைமில் இவனோட ஃபோனுக்கு ஒரு வீடியோ வருது. அது என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இவன் சேரில் உட்காந்துருக்கான். யாரோ ஒருத்தர் இவங்க பக்கத்தில் வந்து இவனோட தலையில் கை வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. அதை பார்த்து இவன் மிரண்டு போயிடுறான். மிரண்டு போயிட்டு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ எதையும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு இவன் திரும்பி பார்க்குறான். அங்கே ஒரு கருப்பான உருவத்தோட கால் இருக்குது. அந்த கால் என்ன பண்ணுதுன்னா தன்னோட கால் நகத்தை தரையில் ஊனி அதுவே உடச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இவன் லைட்டை போடுறான். அதை அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே போயிட்டு அந்த சைடு பார்க்குறப்ப அங்கே யாருமே இல்லை. இப்போ ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை, தலையே வெடிச்சிரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே பேசிட்டு ஒரு டாக்டருக்கு கால் பண்ணுறான். அவர் கால் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறான். என்ன அப்படின்னா, டாக்டர் இங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, நான் கேட்குறது எதுவுமே சரியில்லை, எனக்கு வந்து மெடிசனும் தீர்ந்து போயிடுச்சு, இந்த மெசேஜை பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறான். ஆக்சுவலாக ஹீரோவுக்கு மன ரீதியாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது போல். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறக்கிறான். அப்போவும் மேலே யாரையோ இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சவுண்டு இவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இவன் தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வாயில் ஊற்றுனதுக்கப்புறம் இவன் வாயிலிருந்து கருப்பாக ஏதோ வந்து கீழே விழுகுது. அது அசையவும் செய்யுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு அந்த பாட்டியும் வந்துடுறாங்க. இப்போ அந்த பாட்டி நீ யார் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஒரு சோமர், இறந்து போனால் உங்கள் ஹஸ்பண்டோட உடம்பையும் அவங்களோட ஆத்மாவையும் பார்த்துக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கிழவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை எதுக்கு பார்த்துக்கணும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்நேரத்தில் தூங்கிட்டு இருந்த உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் தூங்குங்க, இதை நான் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பாட்டி இவனோட தலையை தடவி கொடுத்துட்டே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, என்னோட குழந்தைங்களை இங்கே இருக்க வேணாம், வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சதே நான் தான். அதுக்கு என்ன காரணம்னா, என்னோட ஹஸ்பண்ட் மனநலம் பாதிக்கப்பட்டவராக ஆயிட்டாரு, அவர் கூட இருக்கிறது குழந்தைங்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவங்களை தனியாக தாட்டி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டும் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஓகே பாட்டி அதெல்லாம் காலையில் பேசிக்கலாம், நீங்கள் இந்நேரத்தில் தூங்காமல் இருக்கீங்க, போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உடஞ்சிருந்த அந்த கண்ணாடி சில்லெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அவன் எடுத்து போட்டுட்ருக்கப்ப இந்த பாட்டி என்ன பண்ணுதுன்னா, அதில் ஒரு கண்ணாடி சில்லை எடுத்து தன்னோட உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி ரத்தம் வர மாதிரி அழுத்துது. இதை பார்த்துட்டு ஹீரோ பதறிடுறான். சரி இருங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இதுக்கு நான் கட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த மெடிசின்ஸ்லாம் எடுக்க போகிறப்ப இங்கிட்டு திரும்பி பார்த்தா டக்குன்னு அந்த பாட்டியை காணோம். அவங்க ரூமுக்குள்ளே போனது மட்டும் இல்லாமல் அந்த ரூம் கதவையும் சாத்தாமல் இருக்காங்க. அந்த ரூமுக்குள்ளே வேற யாரோ பேசுகிற மாதிரி வாய்ஸும் கேட்குது. ஹீரோ மெதுவாக நடந்து போய் அந்த ரூமுக்குள்ளே பார்த்தா அங்கே ஒரு ஸ்க்ரீனில் அந்த ஹஸ்பண்டோட ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கு. அது என்னென்னா, அவர் சாத்தானை பற்றி ஒரு
டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ தான் ப்ளே ஆகிட்டு இருக்குது. இவனும் உட்காந்து கேட்க ஆரம்பிக்கிறான். அதில் அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சாத்தான் வந்து ரொம்ப டேஞ்சரானது, மசாக் அப்படின்றது தான் அதோட பேர். அது என்ன பண்ணும் அப்படின்னா மனுஷங்களோட உடம்ப தான் குறி வைக்கும். அந்த சாத்தானை அழிக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அந்த சாத்தான் எப்போ வருதோ அந்த நாள் நைட்டே அதோட முகத்தை எரிச்சு தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த வீடியோவில் அவருக்கு பின்னாடி இருக்க பாட்டி ஏதோ சொல்ல வர்றாங்க. அவங்க வந்து ஹீரோ கிட்ட இப்போ ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அவங்களோட வாய்ஸ் கேட்கல. ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களோட லிப்ஸிங்கை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப பின்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பயத்தோட பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அங்கே எதுவுமே இல்லை. இருந்தாலும் இவர் பயத்தில் அலறி அடித்து ஓடி வர்றப்ப இவர் கால்லையும் அடிபட்டுருது. அந்த டைமில் டக்குன்னு அந்த டாக்டருக்கு கால் பண்ணுறாரு. இவன் பண்ண வாய்ஸ் மெசேஜை கேட்ட டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னப்பா நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா, நீ சொன்னது எல்லாத்தையுமே நீ கண்ணில் பார்த்தியா அப்படிங்கிறப்ப, ஆமாம் டாக்டர், நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன், இங்கே இப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு இவன் சொல்கிறான். இதை கேட்ட டாக்டர் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்பி நீ இப்போ போயிருக்க வீட்டில் அந்த இறந்து போன ஹஸ்பண்ட் மட்டும் மனநல பாதிக்கப்பட்டவர் இல்லை, இப்போ இருக்க அந்த கிளவியுமே மனநல பாதிக்கப்பட்டவங்க தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருமே அந்த சாத்தானோட ஸ்கெட்சில் மாட்டியிருக்காங்க. இப்போ அந்த வீட்டுக்கு போன நீயும் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, நீ பதட்டப்படாமல் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏதோ இருட்டில் உருவத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜில் சொல்லியிருந்தீல, அது பார்க்குறக்கு எப்படி இருந்துச்சு, உண்மையிலேயே ஒரு உருவம் இருந்துச்சா இல்லை அது உன்னோட கற்பனையா அப்படின்னு கேட்குறப்ப இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை அது வந்து என்னோட கற்பனையாக தான் இருக்கும், அப்படியெல்லாம் ஒரு சாத்தான் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவன் சொல்கிறான். அதுக்கு அந்த டாக்டர் திரும்பவும் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ நல்லா யோசிப்பாரு, அந்த சாத்தானோட ஃபேஸு நேராக பார்த்த மாதிரி இருந்துச்சா இல்லை தலையை திருப்பி முதுக பார்த்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்குறப்ப இந்த விஷயத்தை அந்த டாக்குமெண்ட்டில் அந்த ஹஸ்பண்ட் சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது. இப்போ இவன் கேட்குறான், டாக்டர் இந்த விஷயம்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறப்ப செகண்ட் லைனில் ஒரு கால் வருது. இவன் இதை ஹோல்டில் போட்டு செகண்ட் லைன் அட்டன் பண்ணுறான். அங்கே பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நான் தான் டாக்டர் பேசுகிறப்பா, நீ சென்ட் பண்ண வாய்ஸ் மெசேஜை நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தது யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். மறுபடியும் வந்த டாக்டரோட காலை ஹோல்டில் போட்டு ஃபஸ்ட் லைன் அட்டன் பண்ணுறான். அங்கே வந்து ஒரு சின்ன பையன் அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஹீரோ பயத்தில் தயவு செஞ்சு என்னை தனியாக விட்டுருங்க அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த சின்ன பையன் என்ன சொல்கிறான்னா, ஏன்டா என்னை சாக விட்ட அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப படியில் யாரோ ஏறி போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே போயிட்டு இது அந்த கிளவியாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அந்த கிளவி சைடில் படி கீழே நிற்கிறாங்க. அப்போ இது யாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து அந்த கிளவி கிட்ட, பாட்டி இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, என்னால் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தம்பி நீ எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இந்த வீட்டை விட்டு போக முடியாது, நீ போனாலும் அந்த மசாக் அப்படின்ற சாத்தான் திரும்ப உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துடும், அது உன் கூட மரண விளையாட்டு விளையாண்டுருக்கு, இத்தனை நாள் என் கூட விளையாண்டுருச்சு, அதுக்கு ஆக்சுவலாக வழிகளை பார்க்குறக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு ஒரு ஆள் பத்தாது போல், அதனால தான் என்னை விட மனதளவில் நீ உடஞ்சிருக்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட வழியை பார்க்குறக்கு உன் கூட விளையாண்டுருக்கு, நீ என்ன தான் நினச்சாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, அப்படியே போனாலும் நீ திரும்ப இங்கே தான் வந்தாகணும், இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் அது திரும்ப இங்கே கொண்டு வந்து உன்னை விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஓகே நீங்கள் வந்து என் கூட வரலனாலும் பரவாயில்ல, என்னை இங்கே கூப்பிட்டு வந்தார்ல ஒருத்தர், அவரை போய் நான் இங்கே கூப்பிட்டு வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டே வெளியே வந்துடுறான். இப்போ கிளவி வீட்டை விட்டு வெளியே வந்த இவனை இங்கே ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார்ல, அவர் வீட்டை தேடி போயிட்டு இருக்கப்ப இவனோட கை கால் எல்லாம் தானாக உடைய ஆரம்பிக்குது. இவன் வழியில் கீழே விழுந்து கத்துறான் கதறான். அந்த டைமில் அந்த டீமன் அதாவது அந்த சாத்தான் வந்து இவன் முன்னாடி நிற்குது. அது பயங்கரமாக ஏதோ ஒரு சவுண்டு விடுது. அந்த டைமில் தான் இவன் ரியலைஸ் பண்ணுறான், நம்ம திரும்ப இந்த கிளை வீட்டுக்கு போனால் மட்டும்தான் உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எந்திரிச்சு இந்த கிளை வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். இவன் நடந்து வர பாதி தூரத்துலேயே இவன் கை கால் எல்லாமே சரியாயிருது. ஒரு வழியாக அந்த கிளை வீட்டுக்கிட்ட இருக்க படிக்கட்டுக்கிட்ட வந்து இவன் யோசிக்கிறான், ஐயோ இந்த வீட்டுக்குள்ளே திரும்ப எப்படி போகிறது, இங்கே போனாலும் சாத்தான் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப இவனோட கை வந்து திரும்பவும் முறுக்க ஆரம்பிக்குது. இவன் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா இவனோட கையில யாரோ கட்டு போட்டிருக்காங்க. அந்த வழியில் இவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னன்னா, இவன் தம்பியை டீஸ் பண்ணாங்களா, அப்போ இவன் அவனை காப்பாற்றாமல் பயத்தில் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போன அந்த தம்பி காரில் அடிபட்டு அந்த இடத்துலயே இறந்துடுறான். ஸோ இந்த விஷயத்தை நினச்சி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். சரி ஓகே சாராக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாராக்கு வீடியோ கால் பண்ணுறான். வீடியோ கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். என்னை வந்து ஒருத்தர் இங்கே கூப்பிட்டு வந்தார் தெரியுமா, அவரையும் அந்த சாத்தான் இந்நேரம் போட்டு தள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இருக்கப்பவே வீட்டுக்குள்ளே இருந்த பணம் தானாக எந்திரிச்சு உட்கார ஆரம்பிக்குது. அந்த பணத்து மேலே பிளட்டும் வருது. அந்த பணமும் ஒரு விஷயத்தை கேட்குது, என்னன்னா ஏன்டா என்னை சாக விட்ட அப்படின்னு. இப்போ இவன் இதை கேட்டுட்டு இது நம்ம தம்பியோட குரலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்லேயே
நடந்து போயிட்டு இருக்கான். சரி இது நம்ம தம்பி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ என்ன பண்ணுறான்னா கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, அன்னைக்கு வந்து நான் எப்படியோ உன்னை காப்பாற்றிருக்கணும், சாரி அப்படின்னு சொல்லி அழுதுட்டு என்னானால் பரவாயில்ல அந்த கிழவி கிட்ட இப்போ கடைசியாக என்னதான் முடிவுன்னு கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே போகிறான். போயிட்டு அந்த கிழவி கிட்ட இவன் என்ன சொல்கிறான்னா பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி கட்டு போட்டதுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான்லாம் ஒன்று கட்டு போடலப்பா, என்னோட ஹஸ்பண்ட் தான் உனக்கு கட்டு போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் கேட்குறான் ஓகே உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப இந்த கிழவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ரோப் கொடுக்குறாங்க. அந்த ரோப்பை இவனு வந்து கையில் சுற்றிக்கிறான். இவன் வந்து ஒரு விஷயத்துக்காக ரெடி ஆகிறான். என்னன்னா அந்த டீமனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக அந்த கையில் ரோப்பை கட்டிட்டு ரெடி ஆகிறான். அந்த கிழவி இவன் கையில் மெழுகுவத்தி கொடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டை பார்த்த அப்படின்னா அவரோட மூஞ்சை எரிச்சிரு, ஏன்னா என்னோட ஹஸ்பண்டோட உடம்புக்குள்ளே அந்த டீமன் இப்போ ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இவன் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கப்ப அந்த ரூமில் இருக்க ஆண்மாக்கள் எல்லாமே இவனை ரொம்ப பயம்படுத்துது, இவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதே டைமில் இவனுக்கு நேராக தூரத்தில் அந்த ஹஸ்பண்டோட உடம்புக்குள்ளே ஃபுல்லாக போன டீமன் இவனுக்கு நேருக்கு நேராக நிற்குது. அந்த டீமன் அதோட ஃபேஸை திருப்பி முதுக்கு பக்கம் இருக்க மாதிரி திருப்பி வச்சுக்குது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட ஃபேஸை காமிச்சாதானே அவன் எரிப்பான் அப்படின்றத அது தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஹீரோவோட ஃபேஸ் மாதிரியே அதோட ஃபேஸ் மாறிடுது. ஹீரோ ஸ்டார்டிங்கில் பயந்தாலும் அப்படியே பக்கத்தில் போக போக திரும்ப ஒரிஜினல் ஃபேஸ்க்கு அந்த டீமன் வந்துடுது. இவன் டக்குன்னு நெருப்பை வச்சு அந்த மூஞ்சை எரிச்சிட்றான். அந்த டீமனும் போயிடுது. அடுத்த நாள் காலையில் அந்த ஹஸ்பண்டோட உடம்பு கிட்ட வந்து இவன் பார்க்குறான். அப்படி பார்க்குறப்ப தான் ஒரு விஷயம் தெரியுது, இன்னும் டீமன் வந்து இந்த உடம்பு விட்டு போகலை அப்படின்றது தெரிஞ்சு இவன் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்னன்னா ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை கன் பாயிண்டில் ஒருத்த வச்சிருக்கான், பின்னாடி ஒருத்த வந்து இந்த பொண்ணை சுற்று அப்படின்னு சொல்கிறான்ல, அந்த பின்னாடி வந்தவன் வேற யாரும் கிடையாது, இந்த டீமன் தான். அந்த கன்னை கையில் வச்சிருக்கான் தெரியுமா, அது வேற யாரும் கிடையாது, இப்போ இறந்து போன இந்த ஹஸ்பண்டு தான். அந்த டீமன் அந்த டைமில் என்ன பண்ணுது அப்படின்னா இவனோட கையை பிடிச்சி இவன் கையாலேயே அந்த பொண்ணை சுடுற மாதிரி பண்ணிடுது. அதில் ரொம்ப மனசோடைஞ்ச அந்த டீமனே இப்போ என்ன பண்ணுதுன்னா நம்மளால தான் இப்படி ஆச்சு, இவரோட உடம்பை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரோட உடம்புக்குள்ளே போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் திரும்ப திரும்ப ஹீரோ வந்து ப்ரேயர் சொல்லி அவரோட உடம்புக்குள்ளே போக விடாமல் இந்த சாத்தானை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ் இந்த வீட்டுக்கு வர்றாங்க. போலீஸை யார் கூப்பிட்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா இவனை இந்த வீட்டுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் தெரியுமா ஸ்டார்டிங்கில், அவரு தான். அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். போலீஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா என்னப்பா நைட்டில் என்ன நடந்துச்சு, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப இங்கே எதுவும் நடக்கலையே, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த நபர்கிட்ட இவன் பேசின மாதிரி அமௌண்ட்டை வாங்கிடுறான். அந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா திரும்ப நம்ம ஜூசின மக்கள் கம்யூனிட்டிக்கே நீ வந்துரு அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு இதுவே நான் விருப்பம் இல்லாமல் தான் பண்ணேன், எனக்கு சொன்ன மாதிரி பணம் தேவைப்படுது அதனால பண்ணேன், இந்த மாதிரி வேலையை நான் இனிமேல் பண்ணவே மாட்டேன், நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாகவும் தைரியமாகவும் அந்த வீட்டை விட்டு வெளியே ரோட்டில் நடந்து போகிறான். போகிறப்பவே அந்த சாரா பொண்ணு இருக்கால அவளுக்கு இவன் ஒரு மெசேஜ் போடுறான், காஃபி சாப்பிட போகலாமா அப்படின்னு. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் உங்களை கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இதே மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், லவ் யூ.